ரவுண்ட் டூக்காக சாய்ஸ் ஃபில்லிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை இன்னும் சாய்ஸ் ஃபில்லிங்கே போட்டிருப்பீங்க. எதுக்கும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லை போய் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒருவேளை லாக் பண்ணலன்னா உங்கள் சாய்ஸஸ் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் இப்படி தான் சார் எல்லாருமே சொல்கிறாங்க, பயங்கர கன்ஃபியூஷன் சார், நீங்கள் மட்டும் என்ன? அப்படி கிடையாது. 27 வருஷ அனுபவத்தில் இன்ஜினியரிங்கை பற்றி பர்ஃபெக்டாக சொல்ல முடியும், அதுவும் ஜென்யூனாக சொல்ல முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு சேனல், அது நம்ம சேனல் தான். நம்ம நிறைய சாய்ஸஸ்ட்டை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த வேடிக்கை கூத்துக்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, எனிவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு நடக்கணுமா, உங்கள் வாழ்க்கை மாறணுமா, நீங்கள் உங்கள் கனவு ஜெயிக்கணுமா, உங்கள் சேலரி இதுதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்களா, அது கிடைக்கணுமா, அப்போ கண்டிப்பாக இந்த சாய்ஸஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டியர் பேரண்ட்ஸ், ஒரு குரு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்றைக்குமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம துரோகம் பண்ணவே மாட்டோம். இது வரைக்கும் அப்படி பண்ணதும் கிடையாது, இனி ஃப்யூச்சரில் அது நடக்க போகிறதும் கிடையாது. ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 வருஷத்துக்கு அப்புறம் வேண்டாங்க 3 வருஷத்தில் நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல கல்லூரிகளை மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்கிறோம். 14 பேராமீட்டரை அலசி ஆராய்ச்சி எவாலுவேட் பண்ணி ஒரு பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த லிஸ்ட் எந்த ஜோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு திருநெல்வேலி ஜோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ திருநெல்வேலி ஜோனில் இருக்கீங்க, எங்கள் லோக்கல்லே எனக்கு வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நார்மலாக என்ன தான் சொன்னாலும் நீங்கள் கோயம்புத்தூர் வரீங்க, சென்னை வரீங்க, அஃப்கோர்ஸ் சென்னை கோயம்புத்தூர் கிடச்சா எடுத்துக்கங்க. இல்லை சார் நாங்கள் எங்கள் லோக்கல்லே இருந்து படிக்கிறோம், எங்கள் லோக்கலில் நல்ல காலேஜ் இருக்கா சொல்லுங்கள் சார், நிறைய கேட்குறீங்க. உங்கள் காலேஜ் உங்கள் ஊரில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற நல்ல காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆனால் எனக்கு ஃபீஸ் கம்மியாக வேணும் சார், நான் கவர்மெண்ட்டில் படிக்கணும் சார், எனக்கு அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை, பட் நானாக படிச்சிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் காலேஜாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்குள்ளே சாய்ஸ் போட ஆரம்பிச்சிடணும். இது பணம் இல்லாதவங்களுக்கும் செல்ஃபாக படிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் தான் இது ஓரளவுக்கு நல்ல கேம்பஸாக இருக்கும். மற்றபடி செல்ஃப் லேர்னிங், உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி சப்போர்ட் அதெல்லாமே கம்பேரிட்டிவாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்பர் 2 4960 மெப்கோ ஷில்லிங் காலேஜுங்கிற காலேஜ். இது ரொம்ப நாளாகவே மதுரை ஏரியாவில் திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்லூரி, நிறைய பேர் விருப்பப்படுற கல்லூரி. ஸோ இது நல்ல கல்லூரி, தாராளமாக எடுத்துக்கலாம். நம்பர் 3 4962 நேஷ்னல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் காலேஜ். இது ஒரு நல்ல காலேஜ், நிறைய பேர் விருப்பப்படக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ தாராளமாக உங்கள் ஏரியாவில் நீங்கள் நல்ல காலேஜ் வேணும்னா இந்த காலேஜ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, உங்கள் சாய்ஸஸில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 4 4955 அப்படிங்கிற கேம்பஸ், ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற இந்த காலேஜ் திருநெல்வேலியிலே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த காலேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங், ஸ்கில் பில்டிங், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 18 லட்சம் 22 லட்சம்லாம் ஹிட் ஆகிருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸுமே இவங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம விட்னஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜாக இருக்கும், தாராளமாக எடுத்துக்கங்க. ஸோ நம்பர் 5 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது அந்த ஜோனில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ், தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 6 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், ஒரு நல்ல காலேஜ், இதுவுமே ஒரு அகடமிக்லி ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ், தாராளமாக எடுத்துக்கலாம். நம்பர் 7 4944 அருணாச்சல காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் அப்படிங்கக்கூடிய இந்த கேம்பஸ். ஸோ இது நார்கோயில் இருக்கக்கூடிய கேம்பஸ். எனக்கு நார்கோயிலே வச்சு நான் பார்க்கணும் சார், எனக்கு நல்ல காலேஜ் சொல்லுங்கள் சார். நார்கோயில் இருக்கக்கூடிய காலேஜில் பெஸ்ட் காலேஜ் போது நம்பர் 1 உங்களுக்கு அருணாச்சல காலேஜ் தான். ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 கேம்பஸ் இருக்குது, அதில் உமன் கேம்பஸ் இருக்குது, இன்னொன்று உங்களுக்கு கோ எஜுகேஷன் கேம்பஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் ப்ரிஃபரபுளாக எடுத்துக்கலாம். அகடமிக்லி ப்ரூவ்டு இந்த கேம்பஸ் பொறுத்தளவில் நல்லாயிருக்கும். அடுத்து நம்பர் 8 4670 ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உடைய காலேஜ் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இந்த காலேஜுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலேஜ். நீங்கள் கன்னியாகுமரி சைடில் இருக்கிறவங்க இது தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்பர் 9 4971 சென்ட் ஜேவியர் கேத்தலிக் காலேஜ்னு சொல்லக்கூடிய காலேஜ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுடைய காலேஜ். இதுவுமே நல்ல காலேஜ், நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் 10 ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்கேட் நகர் சரணமாதேவி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ உண்மையில் நல்ல ப்ராக்டிக்கல் லேர்னிங், ஸ்கில் பில்டிங்கோட சொல்லி நிறைய ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்கக்கூடிய காலேஜ். பிளேஸ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸுமே ஆவரேஜாக ஒரு 6 to 7 lakhs அப்படிங்கிற மாதிரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸை படிக்கிறதுக்கு பெஸ்ட் காலேஜாக இருக்கும். தாராளமாக ரவுண்ட் 2 போகிறவங்க ஒரு 140 150 கட் ஆஃபில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி 4933 சென்ட் மதர் தெரசா இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் வச்சு எனக்கு ஒரு நல்ல காலேஜ் வேணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் ஈக்குவலண்ட்டாக நிறைய விஷயங்களை சொல்லித்தராங்க, ஸ்கில் பில்டிங் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஜோனில் எனக்கு ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸில் படிக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ் சொன்னால் உங்கள் சாய்ஸஸில் இருக்க வேண்டிய ஒரு காலேஜ் சென்ட் மதர் தெரசா அப்படிங்கிறது தூத்துக்குடி ஏரியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ். நம்பர் 12 4024 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ். இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா இங்கே அகைன் செல்ஃப் ரன்னிங், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு கம்மியாக வேணுங்கிறவங்க தாராளமாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 2 செகண்ட் காலேஜ் நீங்கள் மதர் தெரசா அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ தூத்துக்குடியில் வச்சு பார்க்கும்போது 2 பேர் நல்லா டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 13 4941 உண்ணாமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜுங்க. உண்மையில் இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ். உங்களுக்கு கோவில்பட்டியில் சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்கிற காலேஜுங்க. ரீசனபிளான ஃபீஸில் ஒரு நல்ல காலேஜில் படிக்கிற ஒரு ஃபீல் வேணும்னா ஒரு 140 150 கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு அருமையான காலேஜாக இருக்கும். தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம்.
இந்த காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் சாயல் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த வந்து ஒரு கோயம்புத்தூரில் என்னெல்லாம் ஒரு பெனிஃபிட் கிடைக்குதோ அது அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் படிக்கணுங்கிற கோயம்புத்தூர் ஃபீல் வேணும், ஆனால் கோயில்பேட்டில் படிக்கணும்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் தான் இந்த உண்ணாமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கும். அடுத்து நம்பர் 14 4949 PSN இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். இதுவுமே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ், நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்பர் 15 4965 PSR இன்ஜினியரிங் காலேஜுங்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு சிவகாசியில் வந்து ஒரு நல்ல காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் நீங்கள் உங்கள் சாய்ஸில் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அதே சிவகாசியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுமே செகண்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான காலேஜ். ஸோ உங்கள் கட் ஆஃப் 140 150 130 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PSN காலேஜில் வந்து அவங்களுடைய செகண்ட் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் இருக்குது. இந்த காலேஜுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ கூடிய விரைவில் இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியாக மாறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். பட் எனிவே இப்போதைக்கு அந்த ஜோனில் ஓரளவுக்கு நல்ல காலேஜாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்பர் 18 டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற காலேஜ். இதுவுமே ஒரு ஓஹோன்னு இருந்த ஒரு காலேஜுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ வந்து நம்ம செகண்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் தேர்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூட்டமான காலேஜாக இருக்கும். இது நாலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நம்பர் 19 4946 GMI இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு ஆரல்வாய்மொழியில். இதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெஸ்ட் காலேஜ். நீங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் லோக்கல்லே படிக்கணுங்களுக்கு தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பொன் ஜெஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய காலேஜ் வந்து உங்களுக்கு நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீசனபிளாக ரவுண்ட் 2ல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இந்த எல்லாமே வந்து ஒரு 150 கட் ஆஃப் கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜ். அகைன் மார்ஃபம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற காலேஜ் வந்து ஈவன் உங்களுக்கு ரவுண்டு 2ல் உங்களுக்கு வரலனா கூட ரவுண்ட் 3க்கு சூட்டபிளான ஒரு காலேஜாக இருக்கும். ஸோ 4928 அப்படி இந்த காலேஜில் கோட். ஸோ இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருநெல்வேலி ஜோன் சொல்லக்கூடிய இடத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி, உங்களுக்கு வந்து விருதுநகர், கோவில்பட்டி, தென் சிவகாசி, கன்னியாகுமரி இந்த ஜோனில் பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். உங்கள் லோக்கல்லே படிக்கணும் சார், ஒரு கம்மியான ஃபீஸில் படிக்கணும் சார், செலவு இந்த மாதிரி காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு அதிகமாகாது. மேக்ஸிமம் 80,000 85,000 அப்படிங்கிறது காலேஜ் ஃபீஸ் ஆகும். ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு லோக்கலுங்கிறதால ஹாஸ்டல் ஃபீஸ் பெரும்பாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே ஹாஸ்டல் ஃபீஸும் ஒரு 80,000 இருக்கும். அப்ராக்சிமேட்லி ஒரு 1.25 லட்சத்தில் ரெண்டுமே சேர்ந்து படிக்கிறதுக்கான பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த காலேஜ் உங்கள் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு கரெக்டான சாய்ஸஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு சாய்ஸஸாக கூட இருக்கலாம். அப்புறம் என்ன மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த ஜோன் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. அந்த ஜோன் லிஸ்ட்டு இமீடியட்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை.